ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமா காலையில உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த காலை வேளையில உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலையில சொல்லுகிறார். உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லு, என் பிரியமே, பூரண ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைக்கு போறீங்க, பழம் வாங்க போறீங்க, கூடையில் இருக்கிற பழத்தை எடுக்கிறீங்க, திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. அதில் எதையாவது எந்த இடத்துலாவது ஒரு கருத்து போயிருந்தா, ஒருவேளை எங்கேயாவது கொஞ்சம் அடிபட்டு இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. நல்லா திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்றீங்க, சோதிச்சு பார்க்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசு இல்லை, குறை இல்லை, எதோ குறை சொல்ல ஒண்ணு இல்லை அப்படின்றார். அப்படின்னா எப்படி இருக்கணும்? யோபு 11:14-15 வாசிக்கலாமா? உம்முடைய கையிலே, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால், உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு, அதை தூரத்தில் அகற்றிவிட்டு, அநியாயம் உம்முடைய கூடாரங்களில், அநியாயம் உங்களுடைய கூடாரத்தில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து, அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்படின்னா அர்த்தம், தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இன்னைக்கு காலையில நமக்கு என்ன சொன்னார்னா, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் மாசு ஒன்றில். அப்ப எங்க இருக்குது கரை? எங்க இருக்கு குறை? எங்க இருக்குது அழுக்கு? எங்க இருக்கிறது? இருதயத்தில். அப்ப அந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கைகளை விரித்தால் நலமாய் இருக்கும். இருதயம் தான் முக்கியம். உன் இருதயம் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற நாம, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற நாம, ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயை ஆயத்தப்படுத்தி. சங்கீதம் புத்தகம் 24:4 வாசிக்கலாமா? கைகளில் சுத்தம் உள்ளவனும், கைகளில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து. இருதயத்திலே பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையா சொல்ற. கையும் சுத்தமா இருக்கணும், இருதயத்துல மாசு இல்லாம இருக்கணும். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நல்லா கவனிக்கல, இருதயத்தில் மாசு இல்லாமல். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு முன்னால நிக்கிற நீங்களும் நானும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டாரு. உங்களை பார்த்து சொல்லிட்டாரு. ஏன்னாக்கா, உங்களை பார்த்து என் பிரியமே அப்படின்னா எவ்வளவு அருமையான வார்த்தை. நம்மளை பார்த்து யாராவது சொல்றாங்களா? சொந்தக்காரங்க சொல்றாங்களா? நம்மளை பார்த்து எவ்வளோ ஒரு வேதனையான வருவாங்க. நம்மளை பார்த்து வெறுக்கிறாங்க தெரியுமா? அசட்டை பண்ணாங்க தெரியுமா? பார்க்கும்போது நம்மளை பார்த்து ஏளனமான பார்வை தெரியுமா? ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு நீ எப்படி இருக்கிறியா? என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில மாசு. அப்படின்னா அர்த்தம், மாசு இல்லாதவங்களுக்கு இந்த வார்த்தை. இருதயத்தில் மாசு இல்லாதவங்க. யாக்கோபு புத்தகத்துல 1வது அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இதுதாங்க ரகசியம். இதுதாங்க ரகசியம். இப்படி இருக்கிறவங்களை தான் பிரியமேன்னு சொல்லுவார். உலகத்தோடு சேர்ந்து கரைப்படக்கூடாது, நம்ம கரையாயிடக்கூடாது, தீட்டாயிடக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என் பிரியன்னு சொல்லவே மாட்டார், என் ரூபவதின்னு சொல்ல மாட்டார். அப்போ உலகத்தாரும் சேர்ந்து நம்ம என்னவாயிடக்கூடாது? மாசற்றவர்களாய், அதாவது கரையற்றவர்களாய், தேவனுக்கு முன்னால நீங்க மாசு இல்லாதவர்களாய், சுத்த பக்தி உள்ளவர்களாய் இருக்கும். ஆகினால்தான் ஆண்டவர் இந்த காலையில நம்மோடு பேசி இருக்கிறார்.
2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். நம்ம கரையற்றவர்களாய் மாசற்றவர்களாய் அவர் சந்நிதியிலே இருக்கணும். அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கணும். உலகத்தோடு சேர்ந்து கரைப்பட்டிடக்கூடாது. நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த காலையில பேசுகிறார். ஒருவேளை உங்க இருதயத்துல ஏதாகிலும் மாசு இருக்குமானால், கரை இருக்குமானால், அதை ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரை என் இருதயத்தை உங்க ரத்தத்தினால கழுவுன்னு சொல்லுங்க. இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே மாசு ஒன்றும் இல்லை என்று. அவ்வளவு அழகான வார்த்தை இது, ரொம்ப பிரியமான வார்த்தை இது. அதனால இதுக்கு என்ன ரகசியம் கேட்டேன்னா, நீ தேவ சமூகத்துல நிக்கிற, தேவ சன்னிதானத்தில் நிக்கிறன்னா ஆண்டவருக்கு முன்னால சுத்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னால அசுசியான காரியத்தோடு, உள்ள தீட்டோடு உள்ள நிக்கவே கூடாது. உன்னை நீங்க ஆராய்ந்து பாருங்க, சோதித்து பாருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிற நீங்க இன்னைக்கு காலையில் எங்களை பார்த்து சொன்னீங்க, என் பிரியமே, ரூபவதியே, உன்னிலே மாசு ஒன்றும் இல்லை. ஆமாண்டவரே, நாங்க உங்களுக்கு முன்னால சுத்தமா பரிசுத்தமாய் எங்கள் இருதயமும் எங்களை எல்லா அவயங்களும் உமக்கு முன்பாக ஆண்டவரை படைக்கிறோம் சுவாமி. இதுல ஆண்டவரை எந்த குறை இல்லாம, எந்த கரை இல்லாம உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவர்.